Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Augment Enterprises IPO-ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2012ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து கோல்ட் அண்ட் சில்வர் வேல்யூ செயின் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்ல இருக்காங்க. அதாவது கோல்ட் அண்ட் சில்வர் ப்ரொக்யூர்மெண்ட், ரிஃபைனிங், புல்லியன் ட்ரேடிங், டிஜிட்டல் கோல்ட், ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் அண்ட் கோல்ட் பேக்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு இன்டர்நேஷனல் சேல்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கரண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு, டிஜிட்டல் சில்வர், கோல்டு லோன், செல் ஓல்டு கோல்டு, ஷாப் சில்வர் அண்ட் அக்வேரா ஜுவல்லரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸை 2 வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் இவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அக்மாண்ட் ஸ்பாட்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பாட் மூலியமா ஜுவல்லர்ஸ், புல்லியன் டீலர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு பிசிக்கல் டெலிவரி சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அக்மாண்ட் கோல்ட் ஃபார் ஆல்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா டிஜிட்டல் கோல்ட் அண்ட் சில்வர் பை, செல் அண்ட் ஸ்டோர் பண்ற சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி 24 ஸ்டேட்ஸ்ல இவங்களோட சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் 49.62 மில்லியன் ரெஜிஸ்டர்டு டிஜிட்டல் கோல்டு யூசர்ஸ்க்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ட்ரஸ்டட் கீ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. கரண்டாக இருக்கிற ட்ரஸ்டட் கஸ்டமர்ஸ்னு பார்க்கும்போது கேரட் லேன், முத்தூட் ஃபினான்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஃபின்கேர், இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லரி அசோசியேஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஜெய்ப்பூர் ரீஜன்ல மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 297 பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது ஆக்மெண்ட் ஸ்பாட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து 86.80% ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் இன்டர்நேஷனல் சேல்ஸ்ல இருந்து 6.05% ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ஸ்பாட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 81.83% ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் இன்டர்நேஷனல் ப்ரொக்யூர்மெண்ட் பார்க்கும்போது 18.17% சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து டொமஸ்டிக் ரீஜன்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அசட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்ணும்போது 26ல டவுன் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 26ல 348.30 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் வர்த் பார்க்கும்போது 926.87 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸை இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் வந்து 750 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பார்க்கும்போது 788 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பண்ண நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட இபிஎஸ் இயர் கேட்டகரியில டெவலப் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட இபிஎஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 40.45 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 19.48 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை டிஜிட்டல் கோல்ட் அண்ட் சில்வர் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி கோல்ட் அண்ட் சில்வரை டிஜிட்டலா மட்டுமே பிசினஸ் பண்ற எந்த கம்பெனியுமே இன்னும் NSE and BSEல ட்ரேட் ஆகல. அதனால இந்த கம்பெனிக்கு டைரக்ட் லிஸ்டட் பியர்ஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7352 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 51.04% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 40.27% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 0.01 டைம்ஸ் தான் மெயின்டைன் பண்றாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசல்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். கோல்டு அண்ட் சில்வரோட டிஜிட்டல் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. டிஜிட்டல் கோல்டு மார்க்கெட் இன் இந்தியான்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 30யோட ப்ரொஜெக்ஷன் படி பாத்தீங்கன்னா 55 டன்ஸை டச் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல் இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ 21 ஆகஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 25th க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹5 per ஷேர். ஒரு லாட்டுக்கு 19 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 825 crores அண்ட் இதுல 620 crores வர அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 27 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 31. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூல 92.75% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூல 81.91% அளவுக்கு ஹோல்ட் பண்றாங்க. ஃபைனலா ஆக்மாண்ட் என்டர்பிரைசஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசன் வந்து எந்த ஒரு பியர்ஸுமே என்எஸ்சி அண்ட் பிசில லிஸ்டிங் இல்லாததுனால பியர் கம்பேரிசன் பண்ண முடியாது. இஷ்யூ டைப் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹280 பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 35.53% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50 ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமெட் அக்கௌண்ட் இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். ஐபிஓ அலர்ட் ஆகிறத பொறுத்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் டிசைட் பண்ணுவேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.